வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம தோசை செய்ய போறோம். தோசையா? கம்பளா செய்யலாமா? கம்பளையா? செய்யலாமே. வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் கம்பு தோசை செய்ய கேட்டாங்க. ஆனால் நம்ம அதில் வரகும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வரகு, கம்பு, உளுந்து இது மூணுத்துலேயுமே கால்சியம், அயன் ரொம்ப அதிகம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. தோசை மாவுக்கு, இட்லி மாவுக்கு உளுந்து எடுக்கணும்னா தோல் உளுந்தே எடுக்க ட்ரை பண்ணுங்க. தோல் அலசறது தான் பெரிய வேலைன்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனால் தோல் தான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பாதி தோல் மட்டும் அலசி எடுத்துக்கிட்டா போதும். இட்லி தோசை வெள்ளையா வரணுன்றதுக்காக எல்லா தோலையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்க நல்லா இருக்கணுன்றதை விட நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உளுந்து தோல் ஆட் பண்ணுறதுனால இட்லி தோசை டேஸ்ட் மாறாது. இட்லி தோசை அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நமக்கு கலர் மட்டும் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் உடம்பு தானே முக்கியம்.